தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உலகெங்கும் பரவி வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் தேசிய மண் என்பது ஈழமும் தமிழகமும் நம்மளுடைய தமிழ் தேசிய மண். இந்த மண் ஈழத்தில் சிங்களன் கொடுங்கோல் பாவி ராஜபக்சோ ஈழத்தமிழர்களை நம் தொப்புள் கொடி தமிழர்களை அச்சுறுத்தல் பண்ணி இன்றைக்கு போர் அந்த நடந்தது காரணமே ராஜபக்சோ, ராஜீவ்காந்தி, கருணாநிதி. இந்த 3 பேர் தான். ஈழத்தில் போர் நடந்து 1.5 லட்சம் உறவுகளை இழந்து 1 லட்சம் இளம் விதவைகளை உருவாக்கியவர் தான் நமது கருணாநிதி, ராஜபக்சோ, ராஜீவ்காந்தி. எங்கே போனாலும் தமிழர் துரோகத்தை தான் சந்திக்கிறார். அதற்கு என் காரணம் என்றால் தமிழரிடம் ஒற்றுமை இல்லை. இதே தமிழன் தமிழகத்தில் திராவிடரிடம் நெருக்கமாக இருக்கிறான். இதே தமிழன் தமிழகத்தில் ஆரியரிடம் நெருக்கமாக இருக்கிறான். புரிதலே இல்லை, சிந்தனையே இல்லை. தமிழர்கள் ஜாதி கட்சி என்ற பிரிவால் பல பிரிவுகளாக சுக்குநூறாக பிரிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த தமிழர் நிலத்தில் ஒற்றுமை இல்லை. ஏன் அப்படின்னா முதல்ல தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேச வேண்டும் என்று சொல்லிய ஒரே தலைமகன் திருமாவளவன் தான். அவரே இன்னைக்கு நம் இனத்தை கொன்று குவித்த துரோகியிடம் கடந்த 16 ஆண்டுகளாக கூட்டணி வச்சிருக்கார். என்னத்தை சொல்லுவீங்க? ஒரு கொள்கை கோட்பாடோட இல்லை. சீமான் எப்படி 15 வருஷமா தனிச்சு தான் நிற்பேன், எவங்குடியும் கூட்டணி இல்லை, எந்த திருட்டு பையனை நம்பி நான் கூட்டணி வைக்கிறது, ஏன் இன மக்களை அடமானம் வைக்கிறதா திராவிட இடத்துல, ஏன் இனம் அடித்தவங்கிட்டயே நான் கொண்டு போய் அடமானம் வைக்கிறதா அப்படின்னு செந்தமிழ் சீமான் கொள்கை கோட்பாட இருக்கார். கொள்கை கோட்பாட்டின் தலைவன் செந்தமிழ் சீமான், அன்பு மகன், தமிழ் தேசியத்தின் சரித்திர புதல்வன் தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், இதையெல்லாம் செந்தமிழ் சீமான் கடைபிடிக்கிறதுனால கொள்கை தலைவர்னு சொல்றோம். தோல் திருமாவளவன் திராவிடர்கிட்ட போய் அடிமை வச்சுட்டார். அடிமையாக இருக்கார். அங்க சுதந்திரம் இல்லை. ஆனா நம் இனத்தை அழிச்சவனுடைய தோல் திருமாவளவன் கூட்டணி, நம் இனத்தை அழிச்சவனுடைய வைகோ கூட்டணி, நம் இனத்தை அழித்தவனிடத்தில் இந்த தீக்காவில் இருக்கார்ல, அவர் பேரு என்னன்னு தெரியல, அவரும் கூட்டணி. என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி நம்ம ராமதாஸ் ஐயாவும் ஒன்னா திராவிடம் கூட்டணி வைப்பார், இல்லைன்னா ஆரியரிடம் கூட்டணி வைப்பார். அப்போ இவர்களெல்லாம் சிறந்த தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் பெட்டிக்கு அடிமையிட்டார்கள். ஐயோ பாவமே, தமிழினத்தை அடமானம் வைத்து விட்டார்கள் இவர்கள் எல்லாம். ஆனால் செந்தமிழ் சீமான் 36 லட்சம் பேர் நம்பி அவரை வாக்களிச்சிருக்காங்க. 15 வருஷமா அடமானம் வைக்கல. அதுக்காகவே இன்னைக்கு கொள்கை தலைவன் என்று சீமானை போற்றுகிறோம். இதை விட பெருமை தமிழ் தேசிய சீமானுக்கு என்னடா வேண்டும் சொல்லுங்கடா. சீமானை பார்த்து பேசுற மாமா பசங்களுக்கு நான் சொல்றேன், இதை விட என்னடா வேண்டும்? தமிழ் தேசியம் தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு ஆரிய பசங்களும் திராவிட பசங்களும் மாமா பசங்களும் தமிழ் தேசியம் செந்தமிழ் சீமானை நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறாங்க. மானங்கட்ட மாமா பசங்களே, சீமான் மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே போங்கடா மாமா பசங்களே. எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய லட்சியம் என்ன? தமிழன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். தமிழன் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்டானா, அப்போ செந்தமிழ் சீமான் ஆட்சி அறையில இருந்து உக்காந்துக்கிட்டானா, அப்போ ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் பச்சைமட்ட வைத்தியம் செந்தமிழ் சீமான் பாணியில இருக்குடா, இருக்கு.
என்னைக்கும் தமிழன் தோத்ததா சரித்திரமே கிடையாதுடா. ஆனா சில தமிழன் பச்சந்தியா, எட்டப்பனா, கருங்காலியா கூட்டி கொடுக்கறனாலதான் இங்கு தமிழன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியல. இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட பிரபாகரன் ஐயா கூட கருணான்னு சொல்லி இலங்கையினுடைய பிரபாகரன் ஐயா கூட இருந்த இராணுவ ரகசியம் எல்லாம் கொண்டு போய் கருணாகர ஒரு நாய் இலங்கை அரசிடம் சென்று ரகசியத்தை காட்டி கொடுத்தான். அது மாதிரி மாமா பசங்க இருக்கிறனால இங்கே தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியல. ஆனால் செந்தமிழ் சீமான் தேசிய தலைவர் பிரபாகரன் தத்துவத்தில் பயணிக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் என்னைக்கும் தடம் மாறாத எங்கள் தலைவன் சீமான், எங்கள் நாம் தமிழர் தம்பி பிள்ளைகள். நாம் தமிழர் தம்பி பிள்ளைகளிடம் இந்த மாவட்ட செயலாளர், இந்த மயிரடி செயலாளர்னு சொல்றோம்ல, அவனுங்கெல்லாம் கொள்கைக்காக வந்தவர்கள் அல்ல. இந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிறாங்கல்ல, விலகணும்னு எதிர்கட்சியில இருக்கிற ஊடகத்தை பிடிச்சி ரிப்போர்ட் கொடுக்குறானுங்க. அட மாமா பசங்களே, அது அல்லடா. ஒரு பேருந்துல ஒருத்தன் தாண்டா பயணிக்கணும், 15 பேர் பயணிஞ்சா போய் ஆக்சிடென்ட் ஆயிருந்தாடா மானங்கட்டவன்களே. அதனால செந்தமிழ் சீமான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, சார் கிள்றாரு, சார் அடிக்கிறாரு அப்படின்னு இந்த மாவட்ட செயலாளரா, மயிலாண்டி செயலாளரா, இந்த மாநில செயலாளரை சில பேர் இருந்துக்கிட்டு அப்படி விலகி போனானுங்களே. இன்னும் இல்லை நண்பர்களே, ஒரு 2-3 பேர் விலகி இருக்காங்க. இதுக்கு எதிர்கட்சி ஊடகம் இருக்கானுங்கள, நான் தமிழர் கட்சியில் கொத்தா விலகிறாங்க, நான் தமிழர் கட்சியில் இன்னைக்கு அங்கே விலகிட்டாங்க, இங்கே அட மாமா பசங்களே, தமிழ் தேசிய கட்சி நான் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு, செந்தமிழ் சீமான் வளர்ந்துட்டான் அப்படின்னு ஏண்டா 1க்கு 2 செய்தியை போடுறீங்கடா மாமா பசங்களே. இது தமிழ்நாடு எங்கள் மண்ணுடா, எங்கள் தேசமடா, எங்கள் நிலமடா. இங்கே தமிழ் தேசியம் தானே ஆட்சி செய்ய வேண்டும் மாமா பசங்களே. ஏண்டா தமிழ் தேசியம்னா எரிஞ்சு விழுவுறீங்கடா மாமா பசங்களே. நீங்க எரிஞ்சு விழுவாதீங்கடா மாமா பசங்களே. இது எங்க நாடுறா, தமிழ்நாடுறா, எங்க தமிழ் இனமடா, எங்க மண்ணு, எங்க கலாச்சாரம், எங்க கடவுள், எங்க வரலாறுடா. ஏண்டா மாமா பசங்களே, நான் தமிழர் செந்தமிழ் சீமானையும் நான் தமிழர் கட்சியும் இங்கே தமிழ் தேசியம் இங்கே ஆட்சி பிடிக்கூடாதடா மாமா பசங்களே. ஏண்டா எரிஞ்சு 1க்கு 2க்கு 3க்கு 10க்கு 4க்குன்னு பொய்யா நியூஸ் பரப்புறீங்கடா மாமா பசங்களே. ஏண்டா செந்தமிழ் சீமானுடைய மலத்தை திங்களனா உங்களால ஜீர்ணிக்க முடியாதாடா ஒரு நாள், ஒரு மயிரும் புழுங்க முடியும். இதுதான் உண்மைடா. தமிழ்நாட்டில் தமிழன் தாண்டா ஆள போறான். ஏண்டா 36 லட்சம் பேர் ₹1 கூட ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கா. அப்படி செந்தமிழ் சீமான் பேசி அவர் சாணிக்குனா நீங்க மூளையிலையும் தெருவுலையும் பொந்துலையும் நந்தலையும் நைட்டும் பகலும் போய் ஓடி ஒளிஞ்சி ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களே, நீங்க சாணிக்கு என்னடா பொட்ட பையன்களே, நீங்க சாணிக்கு என்னடா? ₹1 கொடுக்காத 36 லட்சம் ஓட்டு வாங்கின செந்தமிழ் சீமான் இந்த அரசியலை சாணிக்கேனா? யாரு கூடயும் கூட்டணியில தனிச்சுதான் நிற்பேன்னு சொல்ற செந்தமிழ் சீமான் சாணக்கியனா? நீங்க சாணக்கியனாங்களடா. வரும்போதே விஜய் சொல்றாரு, யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம், வாங்க முன்னுரிமை கொடுக்கிறேன்னு. ஏடா மானங்கட்ட விஜய், பெட்டியை எதிர்பார்க்கிற விஜயா இருக்கிறியப்பா. இவர் சொல்றாரு தமிழ் தேசியமும் சாரி திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்களா நொட்ட போறாராம். எங்கப்பா இப்படி சொன்னவெல்லாம் மண்ணு கவி ஓடி போயிட்டானப்பா. வரும்போது கூத்தாடிகள் ஆட்டல் போட்டல் வருவாங்க, போகும்போது சைலண்டா போவாங்க, சொல்லாமே போயிடுவாங்க. எங்கடா விஜய் அப்படின்னு பார்த்தா பிறந்து பார்த்தா காணுமப்பா அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் சரத்குமார் வந்தார், அமர்க்களமா போனதே தெரியலப்பா. கமல் வந்தாரு, அமர்க்களமா நான் தனிச்சுதான் போனதே தெரியல, இப்ப எங்க இருக்கான்னு தெரியல.
அதே மாதிரி விஜய்க்கு வரும்போது தடா புடலான்னு இருக்கும், ஆனா போகும்போது பாவம் சைலண்டா போயிருப்பார். விஜய் இப்ப நினைக்க மாட்டாரு, 2026 எலெக்ஷன் முடிஞ்சிட்டு நினைப்பாரு பேசாம படமே நடிச்சிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு. விஜய் நீங்க வரும்போதே கூட்டணிக்கு எங்கிட்ட வைங்க, பெட்டிக்கு பார்க்கலாங்கிறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல. இங்கே தமிழ் மண், இது தமிழ் தேசியத்தை பற்றி பேசு விஜய். இங்க திராவிடம் என்பதை இங்கு கொண்டு வராத. இங்க திராவிடர்களே கிடையாது இந்த தமிழ்நாட்டில். நீ திராவிடர், ஏற்கனவே திராவிடன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கிறார்களோ அவர் திராவிடர். விஜயனுடைய பூர்வீகம் தமிழகம் அல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் உண்மையாக உளவியல் மூலியமா நாம எடுத்த சர்வே மூலியமா தான் சொல்லும். இது பொய் சொல்ல வேண்டும் கசரொல்ல கிடையாது. ஆனா இதுதான் உண்மை. விஜயனுடைய அப்பா தங்கச்சி மடங்குறாங்க ராமேஸ்வரத்தில், அதுவும் சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. சோபனா அம்மா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்தோம், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மியூசிக் டென்ட் மாஸ்டருங்க அப்படிங்கிறான். விஜய் அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு உண்மையில சொல்ற தமிழ் பேசவே தெரியாது அப்படிங்கிறார். உண்மையாக உலாவியதுபடி விஜய் அவர்கள் தமிழ் தேசிய தமிழர் அல்ல, அவர் ஒரு தெலுங்கர். யாரும் இதை தவறாக நினைக்காதீர்கள் அன்பு சொந்தங்களே. உள்ளதுபடி தான் நாம் சொல்றோம். தெலுங்கர் அவர், பாவம் ஹைதராபாத்திலிருந்து வந்தவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்களே அவங்க ஆந்திரா ஓங்கல் இருந்து வந்தவர்கள், திராவிடர்கள் என்று. நம்ம தமிழர் நிலத்தை பற்றி கவலை கொள்ளாதவர்கள், இனத்தை பற்றி, மொழியை பற்றி, மற்ற மக்களை பற்றி, வளத்தை பற்றி கவலை கொள்ளாதவர்கள். விஜய் சொன்னார் பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு திராவிடமும் தமிழ் தேசியம்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து சொன்னார், உச்சரித்தார் திராவிடம். அதில் புரிதல் இருக்க வேண்டும். முதலாக அவர் திராவிடத்தை ஏற்றுதான் அவர் கட்சி நடத்துகிறார். தமிழ் தேசியத்தை ஏற்றி அல்ல, அது கண் துடைப்புக்கு ஓட்டு வங்கி வாங்க வேண்டும். எப்படியாவது ரசிகர்களுக்கு 2000 ரூபா 1500 டிக்கெட்டு வாங்குறீங்க, ஒரு ஷோக்கு ஃப்ரீ கொடுக்க மாட்டீங்க. ரசிகரை வச்சு பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சு இன்னைக்கு பெரிய பாப்புலர் தளபதிங்கிறீங்க. ஆனால் என் இளைஞர்களுக்கு எங்கேயோ கொண்டு செஞ்சு அடிமையிட்டார். அவங்க கொடுத்த வருமானம், காசு, இந்த புகழ், வெற்றி எல்லாம் அவங்க கொடுத்தது தானே. இது மாதிரி ஒரு கூட்டம் இந்தியாவிலேயே சரி, எத்தனையோ இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்லையும் நான் பார்த்துட்டேன். கூத்தாடி மோகம் கொண்டு திரியும் அலையும் ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம் தான். அங்கே பாருங்க, கேரளாவில் கண்டுக்கவே மாட்டான், ஆந்திராவிலையும் கண்டுக்க மாட்டான், கர்நாடகாவிலையும் கண்டுக்க மாட்டான். நீங்கள் மும்பை போனாலும் டெல்லி போனாலும் எங்கே போனாலும் கூத்தாடிகளை கண்டுக்க மாட்டான். ஏனென்றால் அவன் ஒரு பிஸ்னஸ் ஆக்குறான், அவன் வயிற்று பிழப்பை அவன் நடத்துகிறான், அவன் பிஸ்னஸ் அவன் அமோகமாக போயிட்டுருக்கு, அவனுக்கு வருமானம். அதனால் நாம் ரசிகர் நம்மளுடைய வருமானம் என்ன இருக்குது? பின்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. பின்னாடி திரும்பி பார்த்தா காலையில் எந்திரிச்சா பள்ளிக்கூட காலேஜுக்கு ஃபீஸு கட்ட இல்லை, காலையில் அரிசி இல்லை வீட்டில், அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு காசு இல்லை, அம்மா உடம்பு சரியில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, சரியான வீடு இல்லை, சரியான ரசிகர்களுக்கு சம்பாதிக்க வருமானம் இல்லை. ஆனால் நாம் என் தாய் தந்தைகள் இரவு பகலாக சென்று கண் விழித்து வேர்வை சிந்தி எனக்காக சம்பாதிக்கிறாங்க. என்னுடைய படிப்புக்கு காலேஜ் ஃபீஸை கூட கட்ட முடியல. எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை, நடந்து போறேன். எனக்கு நல்ல துணிமணி கூட இல்லை. எங்க அப்பா நல்ல துணிமணி கூட போடாம எனக்காக கஷ்டப்பட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டுறாரு. எப்படியாவது இந்த மகன் படிச்சு பெரிய ஆளாகி நம்மளை சாப்பாடு நம்ம சோறு போடுவானான்னு தாய் தந்தைகள் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா ரசிகராகிய நாம் அப்படி நினைக்கிறது. தளபதிங்கிறோம். என்னடா தளபதி? ஒன்றும் புரியலையா? ஒரு திராவிடன் எப்படா இந்த மண்ணில் தளபதியாக முடியும்? என்னடா பைத்தியக்கார. அதனால் தமிழ் தேசியத்தை
இது தமிழர் நாடு, தமிழருக்குண்டான நாடு. தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்கள் தான் நாங்கள் ஆதரிப்போம். தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துகிற மாமா பசங்களுக்கு தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.